மாலை போட்டுனா எஜமானுக்கு என்ன பண்ணி யாரு காப்பாத்துது? அதனால பையன் சோதனை பண்றான், சோதனை பண்றான். அவன் யாரு? சோத்த முட்டை பையன் சோதனை பண்றான். இந்த விஜயபுரி நாட்டில் இதுவரை நான் இவனை பார்த்ததே கிடையாது. இவன் என்ன உறவு உனக்கு? புதிய ஆய்வன் அவனா? அவன் தான் என் மொண்டாட்டிக்கு சித்தா தலைக்கு பெரிய தலை கட்டிங்கிறான். இவன் தான் பெரியப்பா பையன். ஒருவே எனக்கு வேணாம், என் மண்டியே குழம்புதுராப்பா. ஒண்ணு இல்ல. என்னடா உறவு என்று கேட்டா பாரு, எங்க சித்தா தலைக்கு பெருமா பையனுக்கு பெரியம்மாக்குறாங்கல்ல, அவங்க நாத்தனாருக்கு கோயந்தார் வீட்டு புள்ள. இவன் என் மச்சான். ஆனா நானா மாமா அவன் முன்னாடி நானா வச்சுங்கிறேன். அவன் முன்னாடி நானா வச்சுங்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் மச்சான் ஆச்சா என் தங்கச்சி அவனுக்கு குத்துக்கிறேன். என் தங்கச்சி முழுவதும் ஆயிட்டா. 9 மாதம் சேமந்த முட்டி என் வீட்டுல தான் எதாவது வச்சுங்கிறேன். நான் தான் வச்சுங்கிறேன். அப்படி பாதுகாப்பாக வச்சு ஆமா நான் தான் வச்சுங்கிறேன். அவன் முன்னாடிய அப்படியா? ஆமா. சரி, கவலைப்படாத, நான் தான் வச்சுங்கிறேன். சரி, வச்சிரு, அப்படியே வச்சிரு. இந்த நாட்டிலே விஜயசேகர மன்னன் என்று பெயருடனே தவறு அவன் அரசாட்சி செய்து வருகிறேன். எழிலரசன் வெளிநாடு சென்றிருக்கிறார். மகன் இளவரசர் வருவதாக செய்தி கிடைத்திருக்கிறது. ஆமா, வந்து தளபதி இல்லையா? அவரை பார்த்து இந்த செய்தியை சொல்ல வேண்டும். தளபதியாரை பார்த்து இளவரசர் வர செய்தியை சொல்லணும். அவ்வளவுதானே? சரி, புறப்படுங்க. காவலிலே உஷாராக இருக்க வேண்டும். யாரும் உள்ள நுழைய விட மாட்டேன். அவங்க பாருங்க, யாரெல்லாம் திருட்டு பசங்க வந்தானுங்கனாக்கா அவன் பேச கையில தூக்கி அப்பல போட்டுருவான். இவன் நான் குண்டு வந்துறேன். அப்படியா? குண்டு வந்துறேன். சரியான பெயர் தான். உருவத்துக்கு தான் அந்த பயிராக இருக்கிறது. பரவாயில்லை. இப்படிதான் இருக்க வேண்டும். பொறுப்பாக இருக்க வேண்டும். ஆடுறது நம்ம தான் பப்பனி வாசமே நினைக்கூடாது. ஒரு நாட்டுக்கே தேவையானது காவல் தான். அந்த காவல் சரியில்லை என்றால் அந்த நாடே அழிந்துவிடும். அதனால் ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் காவலன் தான். அந்த காவல் சரியாக இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க போன்று கடமையிலே கண்ணாக இருக்க வேண்டும். இப்ப தளபதி புறப்படுங்க. விஜயசேகர மன்னனுக்கு போர்க்கோட்டை தளபதி சிங்கநாதனை கைப்பற்றி நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு அமைக்கால சுடக்குடு மாதிரி என்ன விஷயம்?
அட பாவி ஆ. வரும்போதே பாடல் ஆமா. அந்த பாடலை தவிர பாடிக்கிட்டு வரேன் டேய் என்ன தவறு பண்ணாரு? நீ பாடிய தவறி என்ன தவறு? என் பாட்டில் என்ன பியை கண்டு விட்டாய்? விழை விழை என்ன பியை கண்டு விட்டாய்? என் பாட்டில் குற்றமா இல்ல பாடிய எயில் குற்றமா இல்ல அடிக்கும் தயாநிதி குற்றமா? யார் மீது குற்றம்? ஏய், அடங்கி. நீ வந்து விட்டாய் ஆமா. இன்னொரு எங்க அச்சா குண்டாதரா. டேய் 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 என்னடா பண்ணிற அவரா டேய் இங்க வா நான் முறை உனக்கு சொல்லிட்டேன் இது வந்து மேடை ஆமா ஆய கலையில் 64 ஆமா. அந்த கலையிலே சிறந்த கலை நாடக நாடக கலை. கலை. ஆமா. இந்த மேடை இருக்குன்னா இந்த மேடையில வந்து என்ன நல்லது மட்டும்தான் சொல்லணும் அப்படியா? தீய விஷயங்கள் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா நிஜமா, என் மேல தவறு கிடையாது. என் மேல தவறு கிடையாது. ஏண்டா எங்க ஆயா இருக்கிறாங்க பாரு பூபதி அம்மா. ஏ என் கனவுல வந்தாங்க நேத்து ராத்திரி நான் வீட்டுல பத்தம் தெரிஞ்சமா. ஏ. அட போய் என் கனவுல வந்து டேய் டேய் குழந்தை நீ தானே வெங்கத்தூர்ல கூத்தாட போற, எனக்காக கூத்தாட போற. ஆமா எங்க வீட்டு ஜன அத்தனை பேருமே ஏ. எல்லாத்தையும் ஆப்பிள் 3 கிலோ, மாதுளம்பழம் 3 கிலோ, வாழைப்பழம் 3 கிலோ பத்திட்டு வச்சு படிக்கிறேன்னு சொல்லாங்க நிஜமா. சரிடா பத்தக அரசுக்கு வாழைப்பழம் கூட கிடையாது. ஏ இந்த 2 மாதுளம்பழம், ஏ ஒரு ஆப்பிள், ஏ ஒரு சப்பு ஊட்டா வச்சுக்கிறாங்க. டேய் 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 சப்போர்ட்டடா சப்பூட்டா வச்சுக்கிறாங்க. ஏ ஒரு தேங்காய் வச்சுக்கிறாங்க.